அமெரிக்காவோட இந்த போர் விமான தயாரிப்பு இருக்குல்ல, அதுல ஒரு பெரிய மைல்கல்லே பார்த்தீங்கன்னா, F-35 சூப்பர்சானிக் ஜெட் தான். செம போர் விமானம். நான் படிச்சு தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் செம போர் விமானம். ஆக்சுவலா இந்த விமானத்த நாங்க சுட்டுட்டோம். அத நாங்க கரெக்ட்டா டார்கெட் பண்ணி அடிச்சிட்டோம் அப்படின்ட்டு ஈரான் சைடுல சொல்லியிருக்காங்க. இது சார்ந்த ஒரு வீடியோ வேற அவங்க வெளியிட்டிருக்காங்க. அது வெரிஃபை பண்ற ப்ராசஸ் இப்ப பெருசா போயிட்டு இருக்குங்க. அது சார்ந்த கிளாரிஃபிகேஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் அதை பத்தி நான் உங்களுக்கு தனி வீடியோ பிரசன்ட் பண்றேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இந்த விமானம் இந்த மிடில் ஈஸ்ட்ல இருக்க ஒரு அமெரிக்க ஏர்பேஸ்ல அவசரமா தரை இறங்கினதாகவும் அடுத்த கட்ட தகவலை சொல்றாங்க அவங்க. ஒரு ஃபேக்ட் ஒன்று என்ன தெரியுமா மக்களே, இந்த விமானம் தாக்கப்பட்டிருக்கோ இல்லையோ, ஆனா ஈரானோட ஏர் டிஃபென்ஸ் இருக்குல்ல, அது இன்னும் ஜீரோன்ற லெவலுக்கு வரல. இன்னும் அது ஃபங்க்ஷனில் இருக்குன்றது இந்த சம்பவம் மூலமா தெளிவா நம்மளுக்கு தெரியுது. ஓகே, அடுத்த ஒரு அதிர்ச்சிகர செய்தியை சொல்லிடுறேன். அமெரிக்க சார்பாளர்களுக்கு இது அதிர்ச்சிகர செய்தி தான். ப்ளூம்பர்க் இருக்குல்ல, அவங்க என்ன நம்ம நியூஸ் இப்போ ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு அபிஷியல் கிட்ட பேசியிருக்காங்க. அவர் கொடுத்த இன்புட்ஸ் அளவில் தான் இந்த நியூஸ் அவங்க பப்ளிஷ் பண்ணதா சொல்றாங்க. குறைஞ்சது 16 அமெரிக்க மிலிட்ரி ஏர்கிராஃப்ட்ஸ் இது வரைக்கும் டெஸ்ட்ராய் பண்ணப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. 1 இல்லை 2 இல்லை 16. அதுவும் எங்க அமெரிக்காவோடது ஈரான் டெஸ்ட்ராய் பண்ணதா சொல்றாங்க. இதுல MQ-9 ரீப்பர் ட்ரோன்ஸ் இருக்குல்ல, அது ஒரு 10 சேர்த்துக்க சொல்றாங்க. அண்ட் அதர் ஏர்கிராஃப்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதுல டேமேஜ் ஆனது இந்த ஆபரேஷனல் இன்சிடென்ட்ஸ் இருக்குல்ல, அதன் மூலமா. அதாவது லேண்டிங்கை மேற்கொள்றப்ப விபத்துக்குள்ளாகிறது, டேக் ஆஃப் ஆகிறப்ப விபத்துக்குள்ளாகிறது, இது போல விஷயங்களையும் சில ஏர்கிராஃப்ட் சிக்கி இருக்கிறதா சொல்றாங்க. அண்ட் ஒன்று மைண்ட்ல வச்சுங்க மக்களே, குவைத்தில் ஃப்ரெண்ட்லி ஃபயர், இது யாரும் மறுக்க முடியாதுல்ல. ஃப்ரெண்ட்லி ஃபயர் அங்கே நடந்துச்சு. ஃப்ரெண்ட்லி ஃபயர்னா என்னன்னா, குவைத்தில் அமெரிக்காவோட பேஸ் இருக்கு. அந்த பேஸில் இருக்கிறவங்க எதிரிகளை தான் ஃபுல்லாக சுடணும். ஆனால் அங்கே என்னாச்சு, அந்த விமானம் டேக் ஆஃப் ஆகும்போது லேண்ட் ஆகும்போதும் தவறுதலா அவங்க ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அதை அடிக்கிறது. இவங்க ஏதாவது மால் ஃபங்க்ஷன் பண்ண விட்டு அதை அடிச்சு விட்டுறது. இதுதான் ஃப்ரெண்ட்லி ஃபயர்னு சொல்லுவோம், தெரியாமல் நடக்கிற விஷயம். இப்படி கிட்டத்தட்ட F-15 ஜெட்ஸ் ஒரு 3 வரைக்கும் டவுன் பண்ணப்படுச்சு. அந்த விஷயத்துக்கு முன்னாடி நடந்துச்சா. இதெல்லாம் தாண்டி தான் 16 US மிலிட்டரி ஏர்கிராஃப்ட்ஸ் இது வரைக்கும் டெஸ்ட்ராய் பண்ணப்பட்டிருக்கிறதா ப்ளூம்பர்க் சொல்லியிருக்கு.